பொங்கலுக்கு அடிக்கப் போகுது பெரிய அதிர்ஷ்டம். வீடு தேடி வருது 3 இனிப்பான செய்திகள். நாளைக்குள்ள உங்க கையில இருக்கணும் அந்த சீட்டு. ஜனவரி 8ஆம் தேதி முதல் கையில் கிடைக்கும் பணம். வணக்கம் அன்பு மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். இந்த வருஷம் பொங்கல் கொண்டாட காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? கவலைய விடுங்க, நம்ம அரசாங்கம் இந்த முறை பொங்கலுக்கு உங்களுக்கு 3 விதமான பரிசுகளை வாரி வழங்க போறாங்க. அதை கேட்டு நீங்க நிச்சயம் சந்தோஷப்படுவீங்க. அது என்னென்ன, எப்ப கிடைக்கும், அதை வாங்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வாங்க விலாவாரியா பார்ப்போம். 3 இனிப்பான செய்திகள். 3 லட். இந்த முறை உங்களுக்கு கிடைக்க போறது சாதாரண பரிசுன்னு இல்லைங்க. முதல் பரிசு, கையில செலவுக்கு 3000 ரொக்கப்பணம். இரண்டாவது பரிசு, பொங்கல் வைக்க தேவையான 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு. மூன்றாவது பரிசு, உடுத்திக்கொள்ள புதிய வேட்டி மற்றும் சேலை. ஆக மொத்தம் பணமும் கிடைக்குது, பொருளும் கிடைக்குது, துணியும் கிடைக்குது. இது ஜாக்பாட் தானே? நாளைக்குள்ள அந்த சீட்டை டோக்கன் வாங்கிடுங்க. இந்த பர்சுகளை வாங்குறதுக்கு உங்க ரேஷன் கடையில இருந்து ஒரு அடையாள சீட்டு கொடுப்பாங்க. நேத்துல இருந்தே கடைக்காரங்க வீடு வீடா வந்து இந்த சீட்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க வீட்டுக்கு இன்னும் வரலையா? நாளைக்குள்ள ஜனவரி 7 எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால ஒருவேளை உங்க கைக்கு சீட்டு வரலன்னா உடனே உங்க ரேஷன் கடைக்கு போய் விசாரிங்க. அந்த சீட்டு இருந்தாதான் பணம் கிடைக்கும். 8ஆம் தேதி அதிரடி ஆரம்பம். எல்லாரும் தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. வர்ற ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்க வாங்கிக்கலாம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அன்னைக்கு காலையில இருந்து உங்க கடைக்கு போய் நீங்க வாங்கிக்கலாம். பொறுமையா போங்க மக்களே. பரிசு பொருட்கள் வாங்கறதுக்கு நீங்க அவசரப்பட்டு முண்டியடிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 200 - 300 பேருக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு கடை ஊழியர்களுக்கு சொல்லியிருக்காங்க. கூட்ட நெரிசல் இல்லாம உங்களுக்கான பொருட்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கரும்பு, சர்க்கரை எல்லாம் ஏற்கனவே கடைக்கு வந்து இறங்கிடுச்சு. அதனால உங்க சீட்ல என்ன தேதி நேரம் போட்டிருக்கோ அப்போ போய் வாங்கிக்கோங்க. மொத்தம் 2,22,00,000 குடும்பங்களுக்கு இந்த உதவி போய் சேரப்போகுது. இது ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா? இது போன்ற பயனுள்ள மகிழ்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். அப்படியே இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பகிருங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.